அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, 18th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, HIV. G7 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கனடாஸ்கஸ். தற்போது உலகில் எத்தனை நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 9 நாடுகள். அரண் எனும் தங்கும் இல்லம் யாருக்காக அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநங்கைகள். தமிழகத்தில் குடிநீர் ATM வசதி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. தமிழக உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த எந்த IIT-உடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, IIT சென்னை. வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹரியானா. இந்திய தர நிர்ணய ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1986ஆம் ஆண்டு. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவிந்த் மோகன். அணு ஆயுதங்களில் பொதுவாக பயன்படும் ஐசோடோப்புகள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B, புளூட்டோனியம் 239, யுரேனியம் 235. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லட்சுமிஹர். ஸோ யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறது சாகித்ய அகாதமி சார்பில் ஒவ்வொரு வருஷமும் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் 24 மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதில் தமிழ் மொழி பிரிவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் லட்சுமிஹர் என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க யுவ புரஸ்கார் விருது. ஸோ ஒரு 35 வயதுக்கு உட்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு தான் சாகித்ய அகாதமி சார்பில் ஒவ்வொரு வருஷமும் இந்த யுவ புரஸ்கார் விருது 24 மொழிகளுக்கு வழங்கப்படுது. தமிழ் மொழி பிரிவில் லட்சுமிஹர் இந்த வருஷம் தேர்வாயிருக்காரு. அவர் மதுரையை சேர்ந்தவர். இவர் எழுதிய கூத்தொன்று கூடிற்று அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்காக தான் இவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பால சாகித்ய புரஸ்கார் விருது அல்லது பால புரஸ்கார் விருது அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ பால புரஸ்கார் விருது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய திருவாரூரை சேர்ந்த விஷ்ணுபுரம் சரவணன் என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க. 24 மொழிகளில் வெளியாகக்கூடிய நூல்களுக்கு வழங்குறாங்க. அதுல தமிழ் மொழி பிரிவில் பாலசாகித்ய புரஸ்கார் விருதானது விஷ்ணுபுரம் சரவணன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் எழுதிய ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக தான் இந்த விருதானது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சாகித்ய அகாதமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் செயல்படுகிறது. ஸோ இலக்கியத்துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருதுகளில் சாகித்ய அகாதமி விருதுகளானது கருதப்படுகிறது. சரி, சிறந்த இலக்கிய படைப்பாளிக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்குறாங்க. எத்தனை மொழிகள் வழங்குறாங்கன்னா 24 மொழியில வெளியாகக்கூடிய நூல்களுக்கு விருதுகளானது வழங்கப்படுகிறது. அதுல பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது குழந்தை இலக்கியங்களுக்கு வழங்குறாங்க. சிறந்த குழந்தை இலக்கியங்களுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது, இளம் எழுத்தாளர்களுக்கு யுவ புரஸ்கார் விருதானது வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட், ரீசன் நியூஸ். இப்போ நம்ம பார்த்தது இந்த வருஷத்துக்கான யுவ புரஸ்கார் விருது, அப்புறம் பால சாகித்ய புரஸ்கார் விருது பார்த்தோம். இப்போ 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதானது தமிழ் மொழி பிரிவில் எனது ஆண்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலுக்காக தமிழ்நாட்டுடைய பா விமலா என்பவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, வழங்கியிருக்காங்க இந்த விருது. அடுத்து 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பிரிவில் ரா வெங்கடாச்சலபதி என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. இவர் எழுதிய திருநெல்வேலியும் எழுச்சியும் வஉசியும் 1908, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற நூலுக்காக தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறது விஷ்ணுவந்தார் அப்படிங்கிற படைப்புக்காக லோகேஷ் ரகுராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற சிறுவர் சிறுகதைக்காக யூமா வாசுகி அவர்களுக்கு பாலசாகித்ய புரஸ்கார் விருதானது வழங்கப்பட்டது போன வருஷம். அடுத்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சர்வதேச புக்கர் பரிசானது நம்ம கன்னட எழுத்தாளரான பானு புஸ்தாக், அப்புறம் எழுத்தாளர் தீபா பஸ்தி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஹார்ட் லேம் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக தான் இவங்க 2 பேருக்கும் இந்த சர்வதேச புக்கர் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஞானபீட விருது, 58வது ஞானபீட விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா மற்றும் குல்சார் 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க. 59வது ஞானபீட விருதானது வினோத் குமார் சுக்லா என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின்,
இந்தியாவில் ஓராண்டுக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி 42 லட்சம் குழந்தைகள். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 42 லட்சம் குழந்தைகள் வந்து குறைந்த எடையோட பிறக்குதுன்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை எவ்வளவு எடை வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா 2.5 கிலோவுக்கும் மேல், 2.5 கிலோவுக்கும் அதிகமான எடையில இருக்கணும். குறைவான எடை இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய அறிவு வளர்ச்சி, பிந்தைய காலங்களில் உடல்நல பாதிப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ அதனால 2.5 kgக்கு மேலே தான் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளோட எடையானது இருக்க வேண்டும். ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரு நாளைக்கு 42 லட்சம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எடை குறைந்து பிறப்பதாக சொல்லியிருக்காங்க. அதில் 47% பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம் இந்த 4 மாநிலங்களில் மட்டுமே குறைந்த எடையோட குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய தரவுகளில் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகள் இருக்கு இல்லையா, அந்த தரவுகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய டியூக், அப்புறம் ஹார்வர்டு பல்கலைக்கழகம், தென்கொரிய நிறுவனங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கையை வந்து பிரிட்டிஷ் மருத்துவ இதழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ரிலீஸ் ஆன தகவல் படி, அந்த அறிக்கை தகவல் படி என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட எடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2.5 kgக்கு மேல இருக்கணும். ஆனா இந்தியாவில் பாத்தீங்கன்னா 42 லட்சம் பேர் வந்து குழந்தைகள் வந்து குறைந்த எடையோட இருக்காங்க. 2019 to 21 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 42 லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையோட இருக்காங்க. அதுல 47% வந்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்க மாநிலங்கள் மட்டுமே அப்படி பிறக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 30 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து குறைந்த எடையோட பிறக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா 1993 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி 26% குழந்தைகள் அப்படி குறைந்த எடையோட பிறந்திருக்காங்க. அது இப்போ 2020 18% குறைஞ்சிருக்கு. ஸோ 30 ஆண்டுகள்ல அந்த குழந்தைகள் வந்து குறைந்த எடையோட பிறக்கிறதுங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். உலக வங்கியுடைய புதிய வருமான வரம்பின் படி பார்த்தீங்கன்னா 2022 to 23 இந்தியாவில் வறுமை விகிதமானது 5.3% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு, அதாவது ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2025 இந்தியா 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து 3வது கேள்வி, பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடு 2023 to 24 தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 16வது இடம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடு 2023 to 24 16வது இடத்துக்கு பின்தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு இந்த பள்ளி தரக்குறியீடு செயல்திறன் தரக்குறியீடுல அப்படின்னா சண்டிகர், பஞ்சாப், தில்லி, குஜராத், ஒடிசா இந்த மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கு. தமிழ்நாடு 16வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த பள்ளி கல்வி செயல்திறன் குறியீடுல வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா 2017 to 18 ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ லாஸ்டா 23 24 கல்வி ஆண்டுக்கான பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி இந்த குறியீடை ரிலீஸ் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி இந்த மாநிலம் முன்னிலையில இருக்கு, இந்த மாநிலம் பின்னிலையில இருக்குன்னு எந்த பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா ஒரு 6 பிரிவுகளின் கீழ் இருக்கக்கூடிய 74 அளவுருக்களை வச்சுதான் சொல்றாங்க. அந்த 6 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயனுள்ள வகுப்பறை செயல்பாடுகள். ஸ்கூல் இருக்க ஒவ்வொரு மாநிலத்தில் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல செயல்பாடுகள் எப்படி இருக்கா, இந்த பயனுள்ள வகையில் இருக்கா, அங்கே உள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கா, ஆய்வகங்கள், நூலகங்கள் இந்த மாதிரி உள்கட்டமைப்புகள் இருக்கா, மாணவர்களுடைய உரிமைகள், பள்ளி மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அடுத்து எண்ம கற்றல், நிர்வாக செயல்முறை விளைவுகள்னு சொல்லிட்டு இந்த ஒரு 6 பிரிவுகள்ல 74 அளவுருக்களை ஆய்வு செஞ்சுதான் இந்த பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல தமிழ்நாடு வந்து 16வது இடத்துல இருக்கு. அதாவது 2022 to 23 ஆண்டுக்கான இந்த குறியீட்டுல இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 563.7 புள்ளிகளை பெற்றிருக்கும். ஆனா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்களே 2023 to 24 ஆண்டுக்கான குறியீடு, அதுல 559.2 தான், அதாவது கம்மியா இருக்கு. தமிழ்நாடுடைய புள்ளியானது சரிஞ்சு 16வது இடத்துக்கு பின்தங்கியிருக்கு தமிழ்நாடு. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து 1703 புள்ளிகளை பெற்று சண்டிகர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பஞ்சாப், தேர்ட் பிளேஸ் வந்து தில்லி, ஃபோர்த் பிளேஸ் வந்து குஜராத், ஃபிஃப்த் பிளேஸ் வந்து ஒடிசா இருக்கு.
நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு 2023 இந்தியா வந்து 130வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து யார் ரிலீஸ் பண்றா, இதை வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து, பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அதாவது பத்திரிகை சுதந்திர குறியீடு 2025 இந்தியா வந்து 151வது இடத்துல இருக்கு. நான்காவது கேள்வி, தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ விபிஆர் இளம்பருதி மற்றும் எம் நடேசன் ஆகியோர் தான் இப்போ தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 வழக்குரைஞர்கள் தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இந்த பொறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 years அல்லது 65 ஏஜ் வரைக்கும். அதாவது இந்த 2ல் எது ஃபர்ஸ்ட் வருதோ, 3 years இல்லைன்னா 65 வயது வரைக்கும், 2ல் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அந்த பொறுப்பில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி யுஎன்ஜி இருக்கு இல்லையா, இவருடைய தலைவராக அன்னலேனா பேர்பாக்க இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் மேமானி என்பவர் பார்த்தீங்கன்னா இப்போ சிஐஐ தலைவர் அதாவது சிஐஐ இந்திய தொழிலக கூட்டமைப்பு அதாவது கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. டிவிஎஸ் மோட்டாருடைய தலைவராக சுதர்ஷன் வேணுவை நியமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கான உலகளாவிய சுற்றுலா தூதராக கத்ரினா கைஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பழங்குடியினர் நல வாரியத்துறை தலைவராக கனிமொழி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அடுத்த 5வது கேள்வி, தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு அதோட பேரை கூட 2009 சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீம்கான சட்டம் எப்போ இயற்றினாங்க? தேசிய ஊரக வேலை வாய்ப்பு சட்டம் அப்படிங்கிறது 2005 இயற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ல மகாத்மா காந்தியுடைய பேரானது சேர்த்திருப்பாங்க 2009. ஸோ இது நம்ம கிராமப்புறங்களில் 100 நாட்கள் அதாவது குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அதுக்கான ஊதியத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ குறைந்தபட்ச ஊதியம் கொடுத்து கிராமப்புறத்தில் வாழ்வாதாரமானது மேம்படுத்தப்படுகிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த ஸ்கீமை வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, வர ஆகஸ்ட் 1 மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த ஸ்கீமை வந்து மத்திய அரசு செயல்படுத்தணும், அதுக்கான நிதியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்படக்கூடிய அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் கொடுக்கறதுல ஒரு முறைகேடு ஏற்பட்டிருக்கு 4 மாவட்டங்களில். அதாவது மத்திய பிரதேசம் கிடையாது, மேற்கு வங்க மாநிலம். மேற்கு வங்க மாநிலத்தில் புர்பா, வர்தமான், அப்புறம் ஹூக்லி, மால்டா, டார்ஜிலிங் ஆகிய 4 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாவட்டங்களில் இந்த திட்டத்தின் கீழ் ஊதியம் கொடுக்கறதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்கான நிதி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மத்திய அரசு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னா 2022 மார்ச்சில் நிறுத்தியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அங்கே மாநிலம் முழுக்கவே அந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படாமல் இருக்கு. ஸோ இப்போ வர ஆகஸ்ட் 1 நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க மாநிலத்துடைய உயர்நீதிமன்றமானது மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் பற்றி பார்க்குறோம். இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட இந்த 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு வந்து சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 336ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை விட கம்மியாக இருந்துச்சு, இப்போ 336ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, 2023-24ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இடைநிலை பள்ளி இடைநிற்றல் விகிதம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, 7.7%. ஸோ 2023-24ஆம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இடைநிலை பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இடைநிற்றல் விகிதம் அப்படிங்கிறது 7.7% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, பள்ளிகள் அளவில் பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள இடைநிற்றலே இருக்கக்கூடாது, 100% ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கையை வந்து உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா மத்திய கல்வி அமைச்சகத்துடைய திட்ட ஒப்புதல் வாரியத்துடைய அறிக்கையில என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, 2023-24 தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், திரிபுரா இந்த மாநிலங்கள்ல இடைநிற்றலானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா இடைநிலை பள்ளியில இடைநிற்றல் விகிதம்ங்கிறது 22.1% அதிகமா இருக்கு.
அதுக்கு அடுத்தபடியா மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு 17% இடைநிற்றல் விகிதம் இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தேசிய சராசரியான 14.1% விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே டைம்ல நம்ம தமிழ்நாட்டுல இடைநிலை கல்வியில இடைநிற்றல் விகிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 7.7% இருக்கு. அது மட்டும் இல்லாம உயர்நிலை பள்ளிகள்ல ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டுல 82.9% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, வருடாந்திர சுங்கச்சாவடி பாஸ் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2025 ஆகஸ்ட். ஸோ வர 2025 ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வருடாந்திர சுங்கச்சாவடி பாஸ் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நெடுஞ்சாலைகள்ல பாத்தீங்கன்னா டோல்கேட், அதாவது சுங்கச்சாவடின்னு தமிழ்ல சொல்லுவோம், டோல்கேட்டை கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல. அப்படி தேசிய நெடுஞ்சாலைகளை கடந்து போகும்போது நம்ம சுங்க கட்டணத்தை வந்து செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த சுங்கச்சாவடியில. ஸோ அதுக்கு தான் ஃபாஸ்டேக் முறை, ஃபாஸ்டா நம்ம வந்து அந்த சுங்க கட்டணத்தை செலுத்திட்டு ஃபாஸ்டா போற வகையில தான் ஃபாஸ்டேக் அப்படிங்கிற முறையானது அறிமுகப்படுத்திருப்பாங்க. நம்மளுடைய வாகனத்துல வந்து ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். சுங்கச்சாவடியை கடக்கும் போது அந்த ரேடியோ அலைகள் மூலமாக உணர்ந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தானாகவே அந்த அமௌண்ட்டை வந்து கட் பண்ணிக்குவாங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட், அந்த ஃபாஸ்டேக் அமௌண்ட்டை, அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை. ஸோ அப்போ ஈஸியாக போயிடுவோம். ஸோ இப்போ என்ன அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் வந்து ஒரு பாஸ் வாங்கிக்கலாம், சுங்கச்சாவடி பாஸை வந்து வாங்கிக்கலாம். இப்போ எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லையா, இப்போது ஒரு கட்டணம்னா 1 இயருக்கு நாங்கள் இவ்வளவுக்கு கட்டி நம்ம 200 தடவை அதுக்குள்ளே போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய நெடுஞ்சாலைகளில் 200 தடவை சுங்கச்சாவடிகளை நீங்கள் பாஸ் பண்ணி போகிற வகையில் 3000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சுங்கச்சாவடி பாஸை வாங்கி வச்சுக்கலாம். அந்த பாஸை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 200 தடவை வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். சரிங்களா? 200 தடவையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாஸ் வந்து முடிஞ்சிடும், அந்த டைமிங் வந்து முடிஞ்சிடும். மறுபடியும் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம் அந்த பாஸை. ஸோ அந்த ஒரு முறையை வந்து வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள். ஸோ 3000 ரூபாய் அந்த வருடாந்திர தொகையை செலுத்தி நீங்கள் சுங்கச்சாவடி பாஸை வாங்கிக்கிட்டு 200 தடவை அந்த சுங்கச்சாவடிகளை நீங்கள் கடக்க முடியும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சுங்கச்சாவடிகளை வந்து புதுப்பிக்கிறது, அந்த பாஸை வந்து புதுப்பிக்கிறது, அதை பெறுவது, இது போன்ற விஷயங்களுக்கு ராஜ்மார்க் யாத்ரா செயலிலையும் MORTH, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸ்க்கும் அப்புறம் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அவங்களுடைய வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கான வசதிகளானது ஏற்படுத்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பாஸை வந்து நீங்கள் பெறுவது, அதை புதுப்பிக்கிறது, இந்த வசதிகள் இந்த செயலிலையும் இந்த வலைதளத்திலையும் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய சுங்கச்சாவடிகளில் நம்ம இந்த பாஸை பயன்படுத்த முடியாது. ஒன்லி தேசிய நெடுஞ்சாலைகள், தேசிய விரைவு சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் தான் நீங்கள் இந்த பாஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்டேக் பற்றி பார்ப்போம். ஃபாஸ்டேக் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு அகமதாபாத் மற்றும் மும்பை இடையிலான தங்க நாற்கர நெடுஞ்சாலையில் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டேக்ல பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக் தான் நம்ம ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம். இது ரேடியோ அலைகள் மூலமாக தான் செயல்படுது. ஒரு ஸ்டிக்கர் இப்போ ஃபாஸ்டேக் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிக்கர் 5 இயர்ஸ்க்கு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி, சமீபத்தில் விகாஸ் என்ஜின் எங்க சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில மகேந்திரகிரியில் இருக்கக்கூடிய காவல் கிணறு இஸ்ரோ மையத்துல தான் இந்த விகாஸ் என்ஜின் அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு வந்து மனிதர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். ஸோ ஆய்வு செய்யறதுக்கு. ஸோ அவங்களை அனுப்பணும் அப்படின்னா விண்கலத்தை எதில் வச்சு அனுப்பணும்? நம்ம ராக்கெட்லேருந்து தானே அனுப்ப முடியும். அப்போ ராக்கெட் வந்து மேலெழும்பி செல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ஜின்கள் தேவைப்படுது, உந்து விசைக்கு என்ஜின்கள் தேவைப்படுது. ஸோ விகாஸ் என்ஜின், கிரியோஜெனிக் என்ஜின், அடுத்து பார்த்தீங்கன்னா செமி கிரியோஜெனிக் என்ஜின், இந்த மாதிரி என்ஜின்கள் வந்து அந்த ராக்கெட்டுகளில் பொருத்தப்படுது. ஸோ அப்போது அந்த என்ஜின்களை வந்து பல தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க, சரியாக செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி இப்போ மேம்படுத்தப்பட்ட விகாஸ் என்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மகேந்திரகிரியில் காவல் கிணறு இஸ்ரோ மையத்துல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்ல நம்ம யூஸ் பண்றதுக்கான விகாஸ் என்ஜினை தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விகாஸ் என்ஜின் பார்த்தீங்கன்னா திரவ எரிபொருளை கொண்டு இயக்கக்கூடிய ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த என்ஜினை பார்த்தீங்கன்னா PSLV GSLV ராக்கெட்ல பயன்படுத்த முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க.
9வது கேள்வி, அகழாய்வு நடைபெறும் கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகங்கை. ஸோ சிவகங்கையில தான் கீழடி வந்து இருக்கு. இந்த கீழடியில கூட 10ஆம் கட்ட அகழாய்வு வரைக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கீழடியில பார்த்தீங்கன்னா இந்த நடைபெற்ற 10 கட்ட அகழாய்வுலையுமே ஒரு 17,914 தொல்லியல் பொருட்கள் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில இந்த கீழடியில வந்து இந்திய தொல்லியல் துறை சார்பில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் பார்த்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டு 2 அகழாய்வுகள் மேற்கொண்டு அதுக்கான அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த அறிக்கையை மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அங்கீகரித்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதை அங்கீகரிக்கணும்னா கூடுதலான உண்மைகளை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. ரீசெண்டாக நம்ம இதை பற்றி அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான் தெரிஞ்சிருக்கும், சரியா? இப்போ அந்த கீழடி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னும் அந்த அறிக்கையில இவர் தெரிவிச்சிருப்பார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். அதை வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து தமிழர் பாரம்பரியம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது அப்படிங்கிற வகையில் ஏற்கனவே நிறைய அகழாய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அழகன்குளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற அகழாய்வில் மதக்குடுவைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வச்சு பண்டைய தமிழர்கள் வந்து ரோம் அப்புறம் எகிப்து இந்த மாதிரி அயல் நாடுகளோட கடல் வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மதக்குடுவைகள் கண்டுபிடிச்சது நிரூபிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவகாலியில் நடைபெற்ற அகழாய்வில் பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு வேளாண்மை தெரிஞ்சிருக்கு, அவங்க வேளாண்மையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக சிவகலை அகழாய்வு இருக்கு. அதே மாதிரிதான் கீழடியிலையுமே கீழடி நம்ம தமிழர் பாரம்பரியம் அப்படிங்கிறது ரொம்ப பழங்காலத்தை சேர்ந்தது, பழமையானது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில தான் இந்த கீழடி அகழாய்வு இருக்கு. அதை மத்திய அரசு வந்து அங்கீகரித்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 19ஆம் தேதி. ஸோ பார்த்தீங்கன்னா உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம், அதாவது உலக சிக்கிள் செல் அனிமியா டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியில் ரத்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இந்த அறிவால் செல் நோய் அப்படிங்கிறது. இது என்னன்னா ரத்த சிவப்பணுக்கள் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா ஒரு அறிவால் ஷேப்பில் மாறிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ரத்த அணுக்கள் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் போய் அடைச்சிக்குது. ஸோ இதனால சுகாதார பிரச்சனைகள், நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதுதான் அறிவால் செல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நோயை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஜூன் 19ஆம் தேதி இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா குளோபல் ஆக்ஷன், லோக்கல் இம்பேக்ட், எம்பவரிங் கம்யூனிட்டிஸ் ஃபார் எஃபெக்டிவ் செல்ஃப் அட்வொகேசி அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா 2009 ஜூன் 19ஆம் தேதி தான் அனுசரிச்சிருப்பாங்க. எப்போ இந்த தினத்தை அறிவிச்சிருப்பாங்கன்னா 2008 யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி தான் இந்த ஜூன் 19ஆம் தேதியை இந்த உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினமாக அறிவிச்சிருப்பாங்க. இந்த யுஎன்ஜிஏ எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1945, ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்ல இருக்கு. இதோடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா டென்னிஸ் பிரான்சிஸ், 78வது பிரசிடென்ட் இது. இப்போ இவர் 78வது பிரசிடென்ட். இப்போ நம்ம அன்னலேனா பேர்பாக் பார்த்தீங்கன்னா 80வது பிரசிடெண்டா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இது கிடையாது. இப்போ யார் இருக்காங்கன்னா அன்னலேனா பேர்பாக். நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். ஸோ மேற்கிந்திய தீவுகள் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி, அதாவது மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கும் இடையே 3 நாள் 1 நாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா 166 ரன்கள் வித்தியாசத்தில் டக்வொர்த் லீவிஸ் முறையில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் டயாலிசிஸ் சிகிச்சை பெறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சை பெற்றவங்க பார்த்தீங்கன்னா சோர்ந்து காணப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புரதச்சத்து நிறைந்த உணவானது வழங்கும் திட்டம் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். ஏற்கனவே சுகாதாரத்துக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆகஸ்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. பாதம் பாதுகாப்பும் திட்டம் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நீரிழிவு நோயாளிகளுடைய பாதத்தை முன்கூட்டியே பாதிப்புகள் இருந்தால் கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஸ்கீம். இதயம் பாதுகாப்பும் திட்டம் 2023 ஜூன்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் கன்னியாகுமரியில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் போன வருஷம் 2024ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழக அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டு வந்து மாணவர்கள் எவ்வளோ பேர் சேர்க்கை பெற்றிருக்காங்க அப்படின்னா 3 லட்சத்துக்கும் மேலே இப்போ சேர்க்கை பெற்றிருக்காங்க. இதில் அதிகமாக சென்னையிலையும் குறைவாக நீலகிரிலையும் சேர்க்கை பெற்றிருக்காங்க.
மகாராஷ்டிரா பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியானது சேர்க்கப்படும். 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிந்தி வந்து கட்டாயமாக்கப்படும் சொல்லிட்டு ரீசெண்டாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு உத்தரவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒரு எதிர்ப்பானது ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம இந்தியா இலக்கு நினைச்சிருக்கு. 2070ஆம் ஆண்டுக்குள்ள கரியமில வாயு வெளியேற்றத்தை வந்து இல்லாத பண்றதுக்கு, அதாவது நெட் ஜீரோ நிலைக்கு கொண்டு வருவதற்கும் இலக்கு நினைச்சிருக்காங்க. அடுத்து சுபான்சு சுக்லா வந்து ஆக்சின் 4 திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அழைத்து செல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ 5வது முறையாக ஒத்தி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 27ஆம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து லைவ் கிளாஸு ப்ளஸ் பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ரெண்டும் சேர்த்து 800 ரூபி வரும். ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும் போதும், உங்கள்கிட்ட பிடிஎஃப் இருக்குது அப்படின்னா 500 ரூபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே குரூப் 1ல் நம்ம சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா 30+ கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம், பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சரி, இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லட்சுமி ஹர். இந்தியாவில் ஓராண்டுக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 42 லட்சம். பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடு 2023-24 தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 16. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, விபிஆர் இளம்பருதி மற்றும் எம் நடேசன். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. 2023-24ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இடைநிலை பள்ளி இடைநிற்றல் விகிதம் டேஷ் டேஷ் ஆப்ஷன் சி, 7.7%. வருடாந்திர சுங்கச்சாவடி பாஸ் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2025 ஆகஸ்ட். சமீபத்தில் விகாஸ் என்ஜின் எங்கு சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. அகலாய்வு நடைபெறும் கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகங்கை. உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 19ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.